இது வரைக்கும் கோல்டு ஏறினதுக்கு மெயின் ரீசன் லாஸ்ட் ஒரு 2 இயர் 3 இயரில் கோல்டு ஏறினதுக்கு ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசன் வந்து க்ரூட் பிரைஸ் வந்து நேற்று மட்டுமே அது 9% கிட்ட ஏறி இருக்கு சார். அப்போ அகைன் ஏறவும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ அகைன் க்ரூட் ஒரு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அகைன் கோல்டு இன்னும் விட வாய்ப்புகள் இருக்கா? அதனால நம்ம இன்னும் வெயிட் பண்ணி தங்கத்தை வாங்கலாமான்ற மாதிரி சில பேருக்கு கேள்விகள்லாம் இருக்கு. அதுக்கு சொல்லுங்க. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொக்கலிங்கம் பழனிப்பள்ளி இருந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ஒரு புதிய உச்சம் தொட்டது சார். அதாவது 14,500 கிட்ட வந்துச்சு சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து படிப்படியாக வந்து இறங்கிட்டு தான் இருக்கு. இப்பயும் இறங்கிட்டு தான் சார் இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் தான் ஏறி இறங்கிட்டு இருக்கு. ஒரு சில நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இறங்கிட்டு இருக்கு, இப்போ வாங்க வேண்டாம் அப்படின்னு அவங்க பார்வையை முன்வைக்கிறாங்க. இன்னும் சில நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து இதுதான் சான்ஸ் வாங்குறதுக்கு, நல்லா இறங்கிட்டு இருக்கு, வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே பேர் குழப்பமா இருக்கு, வாங்கலாமா வேண்டாவா அப்படின்னு. உங்க பார்வையில் நீங்க சொல்ல வரீங்க? இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து கிட்டத்தட்ட 28% டவுனு, $5,595 பர் அவுன்ஸ் போச்சு. இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக் $4,030, கிட்டத்தட்ட $1,500-1,600 வந்து அவுன்ஸுக்கு அடி. ஸோ 28% டவுனு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் உச்சம் தொட்டு வந்து $15,200, இப்போ $13,200 22 கேரட் கோல்டு. ஸோ கிட்டத்தட்ட 2,000 தான் கம்மியாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 13% தான் டவுனு. ஏன் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸு 28% டவுனு, இந்தியாவில் 13% தான் டவுனு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பாதிப்பு இருக்குது. ஒன்று வந்து நமது அரசாங்கம் வந்து இந்த ஈரான் வாருக்கு அப்புறம் ஒரு 9% டியூட்டியை அதிகரித்தாங்க. ப்ளஸ் நம்மளுடைய ரூபாய் வந்து கொஞ்சம் மதிப்பிழந்தது டாலருக்கு நிகராக பார்க்கும் பொழுது. ஸோ இது ரெண்டுமே வந்து தங்கத்தினுடைய இன்டர்நேஷ்னல் விலை குறைப்பை நமக்கு வந்து ஒரு அளவோடு நிப்பாட்டிடுச்சு. அது அதே அளவு குறைய விடலை. 28%க்கு பதிலாக 13% தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த டாலரும் ருப்பி வேல்யூ லூஸ் பண்ணதும் ப்ளஸ் இந்திய அரசாங்கம் 9% வரி ஏற்றினது தான் அது காரணம். இப்போ இது எங்கே போகுது, எப்படி இருக்க போகுது கோல்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து $3,000-3,500 பர் அவுன்ஸுக்கு வருங்கிறாங்க. விச் இஸ் இங்கேருந்து இன்னொரு 10-15% விலை குறையுங்கிறாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து இங்கேருந்து வந்து ஒரு 25%-30% ஏறுங்கிறாங்க. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ரெண்டுக்குமே அவங்கவுங்களுக்கு உண்டான காரணங்களும் இருக்கிறது. ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து மத்திய அரசாங்கங்கள் வந்து இனி தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சிச்சுன்னா, இது வரைக்கும் கோல்டு ஏறினதுக்கு மெயின் ரீசன் லாஸ்ட் ஒரு 2 இயர் 3 இயரில் கோல்டு ஏறினதுக்கு ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசன் வந்து மத்திய அரசாங்கங்கள் தங்கத்தை வாங்கி குவித்தன, இன்க்ளூடிங் இந்திய அரசாங்கம், நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உட்பட. இந்தியா, சீனா, ரஷ்யா, துருக்கி, அப்புறம் சின்ன சின்ன நாடுகள் கத்தாரு, அது இது பல நாடுகளும் எல்லாருமே வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ், மேஜராக ஏஷியன் கண்ட்ரீஸ் வந்து நிறைய நாடுகள் வந்து தங்கத்தை வாங்கி குவித்தன. இதனால தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்கம் கிடுகிடுவனை ஏறிச்சு. இந்த அளவுக்கு எப்போவுமே ஏறினது கிடையாது. இப்போ சமீபத்தில் இந்த ஈரான் வார் வந்துட்டதை கண்டு எல்லாருக்கும் டாலரை கொடுத்து தான் தங்கம் வாங்கணும், டாலரை கொடுத்து தான் க்ரூட் ஆயிலும் வாங்கணும். ஸோ இப்போ க்ரூட் ஆயில் முக்கியமாக தங்கம் முக்கியமான வந்து பார்க்கையில் க்ரூட் ஆயில் தான் முக்கியம், கச்சா எண்ணெய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் வாங்குறத நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அவங்க தங்கம் வாங்குறத நிப்பாட்டவும் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் ரேட்டு டவுன் ஆகுது. இன்னும் ஒரு சில அரசாங்கங்கள் லைக் ரஷ்யா மாதிரி அரசாங்கங்கள்லாம் அவசரத்துக்கு தங்கத்தையும் விற்றாங்க. ஏன்னா அவங்களே மேனுஃபேக்சர், அவங்களுக்கு மைனிங் இருக்குது, இந்தியாவில் மைனிங்லாம் கிடையாது. ஸோ அதுதான் கோல்டை இறக்குச்சு. இப்போ ஃபர்தராக இறக்குறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேறு 2 காரணங்களும் இருக்கின்றன. ஒன்று வந்து அரசாங்கம் வாங்குறத நிப்பாட்டினது. செகண்ட் வந்து அமெரிக்கா வந்து இது மாதிரி கல்ஃப் நாடுகளுடன் போர் புரிந்தால் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் விலை உயருது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் அமெரிக்காவில் உலக நாடுகள் அனைத்தும் இன்க்ளூடிங் அமெரிக்கா வந்து பணவீக்கம் அதிகரிக்கும். பணவீக்கம் அதிகரிச்சிச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம ஏற்றணும். பாண்டுகளுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, ஃபிக்ஸட் டெபாசிட் பாண்டுகளுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உயரும். அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உயரையில் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்கத்தை விற்றுட்டு, ஏன்னா தங்கத்தில் இன்ட்ரெஸ்ட் வராது, தங்கத்தை விற்றுட்டு போய் பாண்டை வாங்க ஆரம்பிப்பாங்க.
ஸோ இப்போ சமீபத்தில் அந்த காரணமும் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அது வேணா இப்போ டாலர்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டாலர் பாண்ட்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ஹையர் ஃபார் லாங்கர், அதாவது இப்போ அதிகமாக இருக்குது, அது இன்னும் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி பார்க்கையில் தான் என்ன பண்ணுறாங்க, தங்கத்தை விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனாலையும் இப்பொழுது குறைந்து கொண்டு இருக்கிறது. தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா டாலர் ஸ்ட்ரென்தனிங், வீக்கனிங், இது மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இப்போதைக்கு 2 ரீசன் சொல்லணும்னா, அரசாங்கங்கள் வாங்குவதை குறைத்தன, அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ஹையாக இருக்குது. ஸோ இது 2 ரீசன் தான் தங்கத்தை இப்போ குறைப்பதற்கு காரணம். சரி, ஓகே. இப்போ நீண்ட நாள் நோக்கோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அது மாதிரிலாம் பார்த்தோம்னா தங்கம் ஏறுமானா ஏறும். ஏன்னா நிறைய நாடுகள் வந்து டாலரை விட்டு வெளியேறுகின்றன. டாலரை விட்டு வெளியேறி இப்போ சமீபத்தில் நம்ம இந்திய அரசாங்கம் கூட ஜப்பானுக்கு நமது பிரதம மந்திரி போயிருந்தார். போயிருக்கையில் அங்கே வந்து நம்ம இந்தியாவும் ஜப்பானும் ருப்பிலையும் எண்ணிலையும் ட்ரேட் பண்ணிக்குவோம், டாலரில் வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு. ஸோ இப்போ டாலர் வந்து வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாக அகற்றப்படையில், அது என்னைக்கு ஃபுல்லாக ஆகும்னு தெரியல, உடனே ஆகாது, இட்ஸ் எ வெரி ஸ்லோ ப்ராசஸ். அப்படி அகற்றப்படையில் கோல்டு பிகம்ஸ் த ரிசர்வ் கரன்சி. பழைய நிலை ஒரு 2ஆம் உலகப் போருக்கு முன்னால் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி கோல்டு ரிசர்வ் கரன்சியாக வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அப்படிங்கையில் வந்து நீண்ட காலத்துக்கு வந்து கோல்டனுடைய அவுட்லுக்கு நல்லா இருக்குது, லாங் டேர்ம் அவுட்லுக்கு. இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டனுடைய விலை ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். டெஃபினட்டாக யாராலையும் இறங்கி கொண்டே இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏறிக்கொண்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. இதை வந்து எப்படி மக்கள் சமாளிக்கலாம் இந்த விலை ஏற்ற இறக்கத்தை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக இதை பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து எங்களுக்கு இப்போ உடனே கோல்டு தேவை, உடனே கோல்டு தேவைப்படுறவங்க வந்து அது ஒரு கல்யாணமாக இருக்கலாம், காது குத்தாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், சடங்காக இருக்கலாம். உடனே தேவைப்படுறவங்களுக்கு இப்போ விலை குறைஞ்சிருக்கு, இல்லைனா போய் வாங்கிக்கலாமான்னா தாராளமாக வாங்கிக்கோங்க, யோசிக்காதீங்க. வேற எனக்கு வந்து குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குது, எனக்கு இன்னும் 10 வருஷம் கழித்து தேவை கோல்டு அப்படிங்கிறவங்க இப்போ அவசரப்பட்டு போய் வாங்க வேண்டாம். 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டை வந்து கிராஜுவலாக வாங்கிக்கிட்டே இருக்குது பெட்டர். கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் மாதம் ஒரு தொகை சம்பாதிக்கிறேன் அல்லது எனக்கு வருமானம் வருது, அதில் வந்து ஒரு போர்ஷனை எஃப்டியில் போடுறேன், ஒரு போர்ஷனை மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், ஒரு போர்ஷனை கோல்டில் போட்டுக்கிறேன். அதுக்கு இவ்வளோ அலோகேஷன் இருக்குது. ஜென்ரலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, மினிமம் ஒரு 5% கோல்டில் அலோகேஷன் கொடுங்க, ஒதுக்கீடு போர்ட்ஃபோலியோவில் ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 5% கொடுங்க போதும். இல்லை நான் எனக்கு கோல்டு ரொம்ப நல்லா வரும், எனக்கு தேவைப்படுது அப்படி இப்படினாங்கன்னா ஒரு 10% கொடுங்க. இல்லை ரொம்ப அதிகமாகனா ஒரு 15% கொடுங்க. இப்போ மாதம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மாதம் வந்து உங்களால் ஒரு 10,000 ரூபா முதலீடு செய்ய முடியுது அப்படின்னா ஒரு 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ ரெகுலராக கோல்டில் போட்டுக்கிட்டே வாங்க. ஏறுறது இறங்குறது அதை பற்றி கவலையே படாதீங்க. லாங் டேர்மில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம்லாம் நீங்கள் ரெகுலராக போட்டுக்கிட்டே வரையில் அப்பு டவுனு எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜ் ஆகிடும். சிறு முதலீட்டாளர்களுக்கு வந்து ரெகுலராக வாங்குறது தான் பெஸ்ட்டு. இப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொல்கிறீங்க நான் 1500 ரூபாயை கொண்டு எங்கேயோ போடுறது, இல்லை 500 ரூபா 99 ரூபாயிலேருந்தே கோல்டு ஃபண்டில் எல்லாம் போடலாம், மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் 99 ரூபாயிலேருந்து கூட போடலாம். இது தவிர இப்போ சில பேர் வந்து அவங்களுக்கு நகையே தேவைப்படும், அவங்க ஒரு தரமான நிறுவனங்களை பார்த்து அவங்க சீட்டை போட்டுக்கலாம். 11 மாதம் போட்டிங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ வச்சுருக்காங்க. ஸ்டாண்டர்டான நிறுவனங்களை பார்த்துக்கிட்டு அவங்க வந்து அது மாதிரி சீட்டு மூலமாக மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கிக்கலாம். ஸோ சிறு முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு ஒதுக்கீடை கொடுத்துக்கிட்டே வர்றது வந்து அவங்களுக்கு நன்மை பயக்கும். இந்த சமயத்தில் நான் போய் வாங்கணுமா விற்கணுமா அப்படின்னு அல்லல் பட வேண்டியதில்லை, ரொம்ப யோசிச்சு மூளையை கசைக்க வேண்டியதில்லை. இது வந்து சிம்பிளாக இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு போயிடலாம் மக்கள். இந்த வார் சமயத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ஃபுல்லாக இறங்குச்சு சார். அதாவது கச்சா எண்ணெய் விலையெல்லாம் ஏறிச்சு, தங்கம் விலையும் அப்படியே இறங்குச்சு சார். இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வார் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது மாதிரி அடிச்சுக்கிறாங்க இல்லையா. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடு பிரைஸ் வந்து நேற்று மட்டுமே அது 9% கிட்ட ஏறி இருக்கு சார். அப்போ அகைன் ஏறவும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அப்போ அகைன் க்ரூடு ஒரு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அகைன் கோல்டு இன்னும் விட வாய்ப்புகள் இருக்கா, அதனால நம்ம இன்னும் வெயிட் பண்ணி தங்கத்தை வாங்கலாமான்ற மாதிரி சில பேருக்கு வந்து கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கு சார் சொல்ல வரீங்க? இப்போ சண்டை யார் போடுறாங்கங்கிற பொறுத்து இருக்குது. பெரிய பலசாலி போடுறானா அல்லது யாரோ 2 பேர் போடுறாங்களாங்கிற பொறுத்து தான் பாதிப்புகளும் இருக்கும். இப்போ உக்ரைன் ரஷ்யா சண்டை எவ்வளோ நாளாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கு.
உக்ரைன் ரஷ்யா சண்டை தொடர்ந்த உடனே தான் கோல்டு ஏற ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ அந்த 2 நாடுகளும் போர் புரிஞ்சாங்க. அதனால சடார்னு ஒரு ரைஸ் இருந்துச்சு, கோல்டு ஏற ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து சண்டை போடையில் ஏறுச்சு. இப்போ வந்து சண்டை போட்டாங்கன்னா இறங்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அமெரிக்கா இன்வால்வ்டு. அமெரிக்காவுடைய கரன்சி உலகத்துக்கு இப்போதைக்கு ரிசர்வ் கரன்சியாக இருக்குது. ஸோ இப்போ அமெரிக்கா போய் எங்கே கையை வச்சாலும் வச்சாங்க, ஈரான் மேலே கையை வச்சுருக்காங்க வளைகுடா நாடுகளில். உக்ரைனும் ரஷ்யாவும் தள்ளி இருக்குது, உலக நாடுகளை அந்தளவுக்கு பாதிக்கலை. இப்போ இவங்க வந்து ஆயிலுக்கு, க்ரூட் ஆயிலுக்கு நர்வ் சென்டர் மாதிரி. ஸோ அப்படிங்கையில் இவங்க அடித்தாங்கன்னா அமெரிக்கா வந்து பிற நாடுகளோட, எண்ணெய் நாடுகளோட போய் சண்டை போட்டுச்சுன்னா, கச்சா எண்ணெய் உள்ள நாடுகளோட கச்சா எண்ணெய் விலை உயருது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பணவீக்கம் ஏறுது. பணவீக்கம் ஏறுனா உங்களுக்கு பாண்ட் ரேட் ஏறுது. பாண்ட் ரேட் ஏறுனா கோல்டு விழுகும். ஸோ இப்போ இந்த சண்டை வந்து நான் இன்னும் 6 மாதம் 1 வருஷம் தொடரும்னு நான் நம்பலை பர்சனலாக. ஏன்னா அமெரிக்காவுக்கு அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. அமெரிக்கன் எக்கானமியில் பெரிய பிரச்சனைகள் வரும். அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது, மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது, நவம்பர் 1 வருது. அதில் இந்த இருக்கக்கூடிய பார்ட்டி அடி வாங்கலாம். அமெரிக்க மக்களும் ஈரானுடன் போய் போர் புரிய விரும்பவில்லை. இதெல்லாம் வச்சு தான், மனசில் வச்சு தான் ட்ரம்ப் வந்து வாலண்டியராக போய் அவங்களோட சமாதானம் ஆனார். அவராக வாலண்டியராக போய் அடித்தார், வாலண்டியராக சமாதானத்துக்கும் ஆனார். ஸோ அதனால் இது வந்து ஒரு டெம்பரரி ஃபினோமினாக தான் நான் நினைக்கிறேன். நீண்ட நெடுங்காலத்துக்கு இப்படியே தொடருமானால் 2 பேருக்கும் கஷ்டம். ஸோ 2 பேருக்கு அதனால் வந்து நீண்ட நெடுங்காலத்துக்கு தொடராது. இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வும் இந்த இவங்க 3 நாள் 4 நாளில் அடித்து நான் நொறுக்கிட்டு வந்துடுறோம்னு நினைக்கிறாங்க. ஸோ நொறுக்கிட்டு வந்துட்டாங்கன்னா ஓகே, அவன் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஈரான் வந்து 5 வருஷம் 7 வருஷம் கூட அவங்களால போர் புரிய முடியும். அவங்களுக்கு பாதிப்புகள் வந்து கவலை இல்லை. ஸோ அதனால் இந்த சுச்சுவேஷனில் வந்து கேட்டிங்கன்னா எஸ், இப்போதைக்கு இன்னும் ஃபர்தராக இன்னைக்கு கூட இன்டர்நேஷ்னல் ரேட்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு. 1% 2% விழுந்திருக்கு கோல்டு. அதனால் இங்கிட்டு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏற ஏற டெஃபினட்டாக தங்கம் அடி வாங்கும். ஆனால் இப்போ தங்கம் நான் உடனே வாங்கணும், எனக்கு உடனடி எமர்ஜென்சியாக இருக்குங்கிறவங்க எகைன் வந்து யாராலையும் எக்ஸாக்டாக இந்த தேதிக்கு இந்த ரேட்டு வரும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து பெஸ்ட்டு வந்து அது ஒரு 2-3 போர்ஷனாக வாங்கிக்கிறது. இப்போ விலை அடிபட்டுருக்கு, நான் வாங்கிக்கிறேன். இன்னொரு 15 நாள்லையோ 1 மாதத்துலையோ இன்னும் கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் போய் வாங்கிக்கிறேன். அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆவரேஜ் ரேட் எடுத்துக்கலாம். இந்த குறைஞ்ச எக்ஸாக்ட் குறைவான லோயஸ்ட் ரேட்டில் வாங்கி ஹையஸ்ட் ரேட்டில் விற்கணும் அப்படிங்கிறது வந்து யாராலும் சாத்தியப்படக்கூடிய விஷயம் அல்ல. அது ரொம்ப கஷ்டம். அதனால சாதாரண மக்கள் வந்து ஆவரேஜ் பண்ணுறது, சராசரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு யுக்தியாக இருக்கும். அதே வந்து நம்ம இந்தியா எடுத்துப்போமே சார், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2026 வந்து 2.0 வந்து கொண்டு வர போகிறதா சில தகவல்லாம் வந்துட்டு இருக்கு சார். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2015 கொண்டு வந்துட்டாங்க. அப்போ சில பல காரணங்களால் வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அகைன் வந்து 2.0 கொண்டு வர போகிறாங்க. அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீமு, பட் மார்க்கெட்டிங் ப்ராப்பராக பண்ணலை. இப்போவும் இந்த பழைய மானிட்டைசேஷன் ஸ்கீம் இருக்குது, பட் ஒன்லி ஷார்ட் டேர்ம் தான் இருக்குது. மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்லாம் கவர்மெண்ட் நிப்பாட்டிட்டாங்க. போன வருஷத்தில் நிப்பாட்டிட்டாங்க 2025. இப்போ இந்த 11 வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 39 டன் 40 டன் தான் அவங்களால கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக ஆக்கணும்னு சொல்லித்தான் இந்த 2.0 வருது, கோல்டு மானிட்டைசேஷன் 2.1. அதில் என்ன இதுக்கு முன்னால் இது வரைக்கும் இருக்கிற ஸ்கீமில் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பேங்க்ஸ் மட்டும் அது டெபாசிட் வாங்கிக்க முடியும். அதுக்கு இந்த கொண்டே போட போகிறவர் 4 இடமா அலையணும். 2வது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அன்அட்ராக்டிவ். ஸ்டேட் பேங்கினுடைய இதை நீங்கள் வர்றதுக்கு முன்னால் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸ்டேட் பேங்க் வந்து கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமுக்கு 1 வருஷத்துக்கு 0.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, 2 இயர்ஸுக்கு 0.55, 3 இயருக்கு 0.6%. யார் இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நகையை பூரா உருக்கி ஒரு சேவிங் சென்டரில் போய் சர்டிஃபிகேட் வாங்கி அதை பேங்க் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ விலையும் ஒரு ஆளுக்கு 0.6% என்ன ஒன்றுமே கிடையாது. இந்தியாவில் ஒரு 3%, 5% ஏதாவது அது மாதிரி இருந்துச்சுன்னா மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக கொஞ்சம் சிரத்தை எடுப்பாங்க, கொண்டே கொடுப்பாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த நியூ கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2.0வில் அதையெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். பட் இதில் ஒரு புதிய தகவல் என்ன வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நாட் ஓன்லி பேங்க்ஸு, ஜுவல்லர்ஸையும், ரெப்யூட்டட் ஜுவல்லர்ஸையும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜுவல்லருக்கு ஒரு ஃபீ கொடுத்துட்றாங்க. இவங்க போய் கோல்டெல்லாம் ஆர்னமெண்ட்டோ பழசு பட்டையெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் அதை உருக்கி அசையிங் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஃபீ கொடுக்குற மாதிரி. அப்புறம் அவர் வந்து அதை உரிய பேங்க்கிட்ட
அல்லது ஏஜென்சிஸ்கிட்ட கொடுத்து அந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்மீடியரி மாதிரி அதை ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை வந்த நியூஸ் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் மாறுபட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணையில் மக்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பு இருக்கும். இப்போ இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சாவரின் கோல்டு பாண்டு கொண்டு வந்தாங்க, SGBன்னு. அதுக்கு பயங்கரமான வரவேற்பு, மக்கள் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் போட்டாங்க. கடைசியில் இப்போ அரசாங்கம் விலையேறும் அவங்களுக்கு நஷ்டமாகுதுன்னு சொல்லி அதை நிப்பாட்டிட்டாங்க. பட் அதை விட இந்த ஸ்கீம் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமும் நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் கோல்டே விற்க மாட்டோம்னு வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒரு சாதாரண கூற்றுப்படி சொல்கிறது வந்து மக்கள் கணக்கெடுப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட 30,000 டன் கோல்டு இருக்குங்கிறாங்க. நம்ம ரிசர்வ் பேங்க்கிட்ட வந்து 800 டன் தான் இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட வந்து 30,000 டன் இருக்குங்கிறாங்க. ஸோ அப்படிங்கையில் அதில் ஒரு 1000-2000 டன் வந்துச்சுன்னா கூட இந்திய நாட்டுக்கு, இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய வரவேற்கத்தக்க கூடியதாக நமது எக்கானமி வந்து, ஏன்னா எக்கச்சக்கமாக இம்போர்ட் பண்ணுறோம் கோல்டு, 100% இம்போர்ட் தான். நம்ம டோட்டல் இம்போர்ட்டில் 10% வந்து கோல்டு. வருஷத்துக்கு ஒரு $200 பில்லியன் இம்போர்ட் பண்ணுறோம்னா $20 பில்லியன் கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ 10% வந்து, ஸோ இதை வந்து குறைக்கிறதுக்கு தான் வழி எப்படின்னு வந்து பார்க்குறாங்க. சமீபத்தில் நமது பிரதம மந்திரி வந்து நீங்கள் கோல்டுலாம் வாங்காதீங்க மக்களை அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நிலைமை. இந்த 2.0 வந்து கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்துச்சுன்னா, கொஞ்சம் ரீவேம்ப்டாக வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வரவேற்பு நல்லாயிருக்கும். ஆனால் சாமானிய மக்கள் வந்து பயனுள்ளதாக இருக்குமா சார்? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாங்க. சைக்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80,000 நகை வச்சுக்கோங்களேன், சைக்கிள் சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிட்ட இருக்கும் சார். அப்போ நம்ம பேங்க்கோ இல்லை ஜுவல்லரி ஷாப்பிட்ட கொடுக்கும்போது என்ன பண்ணால் நகையை உருக்கிடுவாங்க. அப்போ வந்து கம்மியான அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. அகைன் அவங்க நகை நமக்கு வேணும்னா வாங்கும்போது அகைன் நகையாக பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 20% போடுவாங்க சார். அப்போது சைக்கிள் சேர்த்தாலும் 20% போயிடுச்சு, கொடுக்கும்போது போயிடுச்சு, வாங்கும்போது 20% போயிடுச்சு சார். அப்போ நஷ்டம் தானே சார் அது? கரெக்ட். இது எது மாதிரி ஆட்களுக்கு உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு லேண்டு வச்சுருக்கேன். லேண்டில் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா போட்டு வச்சுருக்கேன் லேண்டு, என்றைக்கோ விற்கிறதுக்கு. எனக்கு அந்த லேண்டை விற்க மனசு இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்குறாங்க, சார் நான் காரை நிப்பாட்டிக்கிறேன், மாதம் உங்களுக்கு 3,000 ரூபா தர்றேன், 5,000 ரூபா தர்றோம்னு கேட்குறாங்க, வாடகைக்கு கேட்குறாங்க. அப்போ நம்ம விடுவோமா மாட்டோமா? சரி இடம் தானே சும்மா விடட்டும், சரி நீங்கள் மாதம் எனக்கு 5,000 ரூபா தாங்க வந்த வருமானம். ஸோ இப்போ அது மாதிரி இப்போ முதியோர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. முதியோர்கள் வந்து நான் என்னுடைய கோல்டை பூரா நான் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. நான் கோல்டு கட்டியாக வாங்கி வச்சுருக்கேன், பிஸ்கட்டாக வாங்கி வச்சுருக்கேன், செயின் இல்லை பழைய நகையெல்லாம் வச்சுருக்கேன். அந்த பழைய நகை கொடுத்தாலும் என்னுடைய குழந்தைங்க போட்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பூரா மாடர்ன் ஜுவல்லரி வாங்குறேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு வருமானம் வேணால், நான் குழந்தைங்கிட்ட போய் கையேந்த விரும்பலை. அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க, ஓகேவா என்கிட்ட 1/2 கிலோ கோல்டு இருக்குது, 1 கிலோ கோல்டு இருக்குது, அதை நான் இப்போ எனக்கு கழுத்தில் காதில் போட்டுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மீதி அப்புறம் உருக்கி பேங்கிட்ட கொடுத்துறேன், எனக்கு ஒரு 3-4% வட்டி வந்துச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே. ஸோ இப்போ அது மாதிரி எல்லா தரப்பினருக்கும் இது சூட் ஆகாது, அது குறிப்பிட்ட நபர்களுக்கு. அதே மாதிரி இப்போ கோயில்கள் எக்கச்சக்கமாக கோல்டு வச்சுருக்காங்க. கோயில்கள்லேருந்து அவங்க வந்து கோயில்களாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், மசூதியாக இருக்கலாம், யார் கோல்டு வச்சுருந்தாலும். ஸோ இப்போ அவங்களும் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு அதுலேருந்து ஒரு வருமானம் வரும். இல்லாட்டி சும்மா இப்போ லாக்கரில் பூட்டி வச்சு ப்ளஸ் அதை பாதுகாக்க வேற வேண்டும், திருடனை வந்து எடுத்துகிட்டு போயிடாமல். ஸோ இது வந்து அந்த பாதுகாக்கிற பொறுப்பு கிடையாதுல்ல, அது செலவு மிச்சம் ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் இன்கம். ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கையில் வந்து அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு, குறிப்பிட்ட மக்களுக்கு, குறிப்பிட்ட செக்மெண்ட்டுக்கு வந்து இஃப் இட் கம்ஸ் வித் அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இங்கே முக்கியம். அட்ராக்டிவாக இருக்கணும், மக்கள் உருக்கிறதுக்கெல்லாம் ரெடி, இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ராக்டிவாக இருக்கணும், இருந்தால் சக்ஸஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களை சொல்ல விட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Lina Premium Dates.